சூரியநாதம் கூறுவது, சிறுவர்கள் முதல் எந்த இன மொழியரையும் தீண்டாமல் கூறும் பக்தி உடலானவர்களை முன் நிறுத்தி கூறுவது. தமிழ் தேவபாஷை என்பது உடல் கூறு. 4448 நாடி நரம்புகள் செயலை கூறும் நக்கீர தேவர் வழிகளில் 49,000 தமிழ் ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் கூறுவது. அதில் சித்தர்கள் தத்துவ செயல் அதனில் உள்பட்டு சூரியநாதம் மழைச்சாரலாக பொழிவது. பாகம் 71 கூறுவதில் திருமந்திரம். யூடியூபில் பல பேர்கள் குறிப்புகள் எழுதியதில் மரம் தெரியாதவனிடம் இலையை காட்டி மரம் என்பது போல ஒருவன் திருமந்திரத்தில் பாயிரம் என்பதற்கு 9 குறிப்புகள் எழுதி அவன் 9 தந்திரத்தை 10ஆக பயன்படுத்தியது. இது இவன் குடும்ப பாரம்பரிய சொத்தாக நாம் பார்க்க காண்பது. நீதிமன்றத்தில் பலாக்கார திருட்டு குறிப்பு சேகரத்திற்கு கேசு போட்டு உலகில் பாடமாக இவனை 3 ஜென்மம் வெளிவராமல் நிலைநாட்டினால் மக்கள் நிலைநாட்டுவது. இது போன்ற சம்பவங்கள் உலகில் நடக்காது. ஆனால் இங்கு திருமந்திரம் வேறொரு ஆள் முகவரியில் சிவபரத்துவத்தில் வருவது. பாயிரம் 8 வரை கூறியது. படித்தவர்கள் திருமந்திரம் பாயிரம் என்பது அங்கு கிடையாது. ஆனால் நான் பார்த்ததில் இப்படி வந்ததில் உங்களிடம் மன்னிப்பு கோரி திருமந்திரம் சிவபரத்துவம் என்பது அது ஒன்பான் அவஸ்தையில் கூறிய ஜீவ பரசிவ என்பதில் ஜீவ தத்துவம் அர்த்தம் உடல் விட்டு உலக ஜீவனிகள் பிரகிருதி பண்டங்கள் உண்பது சுவாசம் ஈர்ப்பது அது ஜீவன் துடிப்பு நிலை நிற்க. அச்செயலை தொல்காப்பியம் 1601 குறிப்பு கூறுவது தசநாடி சுருங்க. அந்நிலையிலிருந்து அந்த செயல் அனைத்தையும் விட்ட உடல் நம் வாழ்க்கை விதிமுறைகளையும் விட்ட உடல். சிவபரத்துவம் என்றால் துவம் என்றால் 2 10 கடந்த நிலை. சூரியநாதம் தொடக்கம். அகத்தியர் 4 வரியில் 3ஆம் வரி மகத்துவம் வார்த்தை பொருள். இங்கு சேர்ச்சையாவது சிவபரத்துவம் அர்த்தம். உடலில் பிரகிருதி பறை எழுத்து அர்த்தம் கூறியது. திருமூலர் உடல் சகசிராரம் திறந்து உச்சி சுழி வட்டம் காண்பது உங்கள் தலையில். அதன் வழி மனசு வெளிச்சென்று 12 கடந்த செயல் சிவ. ஒவ்வொரு காட்சிகள் காண்பதில் வாகனங்கள் ஓட்டுவதில் கியர் மாற்றுவது போன்று பின்னில் நிற்க முன்னில் போக நிற்க கியர் மாற்றுவது போன்று இவர்கள் ஒவ்வொரு குறிப்புகளிலும் ஒவ்வொரு செயலிற்கும் கியர் மாற்றுவது போன்று இவர்கள் இங்கு உடலுக்குள் அருள் உடல் காட்சிகளில் நடப்பதை ஒவ்வொரு காட்சிகளிலும் நிலை நிறுத்தி கூறுவது. சிவபரத்துவம் சிவ அனாதி ஆவது. ஜீவ உடல் பர சிவ. இது இப்போது அதிசக்தி 2ஆம் சிவ. பரத்துவம் என்பது தேவபாஷையில் கூறுவது. இங்கு வரும் குறிப்புகள் அர்த்தம் புரிய சில வார்த்தைக்கு அர்த்தம் சித்தர் பரிபாஷையில் காண்பது. சில சித்தர்கள் குறிப்புகளை கூறுவதில் உங்கள் விருப்ப பேச்சுகள் இங்கு வராது. உங்கள் உடல் அவயவயங்களை கூறுவது. தேவ என்பது புரிந்து கொள்ளுங்கள், அது உடலை குறித்து கூறும் அர்த்தம். தேவபாஷை உடல் கூறு அர்த்தம் கூறுவது என்று
புரிந்தால் இங்கு கூறுவது ஏவர்க்கும் மருத்துவர்களுக்கு மதம் படிப்பவர்களுக்கு இங்கு கூறுவது புரிந்தால் அகத்தின் அழகு முகத்தில் உங்களால் உலகத்தில் ஒவ்வொரு முகம் கண்டால் அந்த முக வரலாறு சிந்தித்து கூற முடியும். அதில் உலகச் சலனம் கூட புரியும். அதன் தன்மையில் சிந்தித்தால் தேவத்தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போன்று திருமந்திரம் சிவபரத்துவம் 1ஆம் குறிப்பு கூறுவது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. இங்கு சிவ 2ஆம் சிவ ஆதிசக்தி சிவபரத்துவம் என்ற வார்த்தைக்கு அதற்கு ஒத்த தெய்வம் 36 தத்துவ உடல் செயல் பூமி ஆகாரம் உண்டு வாழ்வதில் அகங்காரம் காமம் மாயை உடல் பருவம் அடைந்து ஆண்மை உருவானால் ஆண் பெண் இன்று புதுமண தம்பதிகள் உடல் சேர்க்கையில் வாரிசுகள் உருவாகும். அது வித்து உடல். அந்த உடல்களில் சுக்கிலம் யோனிக்குள் செல்லும் நேரம் அவர்கள் தலை உச்சிமுடி முடி வண்ண பிளர்ப்பு உருவாவதில் இருவரும் அந்த நேரத்தில் தன்னை மறக்கும் ஜீவ உடல் வெடிந்து மறுகணம் உயிர் உடல். இங்கு ஜீவ உடலில் சுக்லம் தாங்கும் கர்ப்ப பாத்திரத்தில் துளி செல்லும் சுக்கிலம் அப்போது அனாதி சிவ உடல் சூடில் சிவ 1000 இதழ் உங்கள் மூளை செயல்பட அதன் தத்துவம் சிவ உடல் சூடில் சுக்கிலம் கரு உருவாவதில் துடிப்பு உடல் இலக்கமாவதில் சிவனாவது 2ஆம் சிவன். அந்த உடலில் உயிர் உடல் சூடில் அங்கு துடிப்பு உடல் ஆகி அந்த நாள் ஆகும்போது வெளிவந்தால் ஜீவன் உடலுக்குள் தராத்தரன் ஒவ்வொரு ஜீவஜாலத்திலும் அது சூரியன் அகபூத செயல். இது 3 தரமாக பிரித்தால் சராச்சரன் சூரியன் வானத்தில், பூமிதரன் பூமியில் சூடு, தராத்தரன் ஒவ்வொரு உடலுக்குள். இதுதான் சிவன் என்ற தத்துவம் தாங்குகின்றவன், பூமியை தாங்குகின்றவன். இங்கு நம் கதை அப்படி வளரும் ஜாலங்களுக்கு சராச்சரன் ஆகாசத்தை தாங்குகிறவன். இந்த தத்துவம் சிவ சுக்லம் யோனிக்குள் செல்லும் தர்ணம் முடிவண்ணம் பிளர்ப்பில் அந்த உடல் இணைபவர்கள் போதம் மறக்கும் கணம் பக்தி உடலில் தாபதபசு பதி என்பதில் அந்த தன்னை மறக்கும் நினைவு இந்த உடலில் எப்போதும் இருப்பது. அந்த சூரிய சூடில் இருக்கையில் தன் போதம் இங்கு தாபதபசினை உண்டு இருப்பதில் போவது. தமிழில் எத்தனை ஜென்மம் முன்னில் அந்த வழி பயணிப்போர் உடலில் நடப்பது, அது உலக ஜீவஜாலங்களில் நடப்பது. அதனால் சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பது இப்போது புரியும். நம் உடலிலும் ஒரு ஜீவன் உருவாவது, அது உயிர் துடிப்பு வரை சிவ அனாதியாய் இருப்பது அந்த உடலிலும். இங்கு பக்தி கதையிலும் அந்த தத்துவத்தை இங்கே உடல் தத்துவம் ஆக்குவது. அதனால் இப்போது புரியும், சிவ என்பது தெய்வ சக்தி இல்லை, உடல் சக்தி. தெய்வ சக்தி வாயு. இப்படி அதை ஒவ்வொரு அணுவாய் புரிந்தால்
இப்படி அது புரிய தேவ பாஷை புரிய வேண்டும். இப்படி பாரில் சூரியனை பார்வைக்கு 3 நிறம். இதில் வெள்ளை நிறம் செயல் எண்ணில் உடலுக்குள் ஒருவன் ஏகனாயி எண்ணில் எல்லா சக்தி செயல் அவதாரங்களும் முடிவு கண்டு என் உடலில் அவன் மட்டு. மூன்றாம் வரி புவனம் கடந்தென்று பொன்னொளி மென்னு. இது வண்டி கியர் மாற்றுவது போன்று ஒவ்வொரு ஸ்பீடு கூடுவதற்கு குறைவதற்கு நிற்பதற்கு. அதுபோன்று இங்கு பழைய கணக்கில் அந்த கியர் மாற்றி பின்னில் போவது. பூவனம் கடந்து பூமிலோகம் கடந்து நின்ற நாள் மனசு சகசிராரம் திறந்து பொன்னொளி நிறம் காலை அந்த ஒளி உடலுக்குள் மூலாதாரத்தின் வழி ஏற்றிய ஒளி சுழிமுனையான உச்சி சுழியில் மின்னும் அந்த இடம் திறக்க தவன சடைமுடி தாமரை யானை. 4ஆம் வரி தவன தாபதபசில் வனம் நந்தவனம் நந்தி நந்தீஸ்வரன் நந்தன் என்றது. இதற்கு முன்னால் அது அன்னக்குடலில் சூரிய நிறம். இங்கு தவன தாபதபசில் அன்னக்குடலில் சூரிய ஒளி நிறுத்தி சிவ 2ஆம் சிவ அதிவீரியம் நான் என்ற அனைத்தும் என்ற பாவம். உடல்லோகத்தில் இப்படி கூறுவது பொருள் நீங்கள் கதைகளாக கேட்டது. தாமரை யானை அது கொப்புளில் தாமரை இலையில் கிருஷ்ணன் ஜனனம். சிவன் அன்னக்குடலில் இருக்க வேண்டுமென்றால் அங்கு பிரம்மாவு மாற வேண்டும். பிரம்மாவு தாமரை தண்டில் ஒளிந்திருக்க கிருஷ்ணன் பிரம்மாவை தேடி சிவன் அனுப்ப கிருஷ்ணன் பொய் கூற பிரம்மாவு மேல் உலகம் அனுப்பும் கதை பொருள் அவதார குறிப்புகள். சடை முடித்த தாமரையானே. இது 11 எழுத்தில் இப்போது கியர் பழைய காட்சிகளில் கண்ட இடத்தில் நிற்பது. சிவனோடு ஒத்த தெய்வம் தேடினும் இல்லை. இது பல தெய்வ அவதாரம் இன்று தமிழ்நாட்டில் 49,000 ஓலைச்சுவடிகளிலும் கூறுவது. நாம் கும்பிடும் தெய்வங்கள் அவதாரம் முடிவு கண்டு ஒரு தெய்வம் சூரியனை ஒரு தெய்வமாவுதல் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. சூரியன் ஒன்றினையும் தீண்டாமல் எல்லாவற்றிலும் நிறைந்து செயல். சூரியன்